சமுதாய சங்கத்தில் என்ன நம்ம சொல்லிக் கொடுக்கிறோம்? நாடார் என்கிற உணர்வுகள், நாடார் என்கிற எழுச்சிகள், நாடார் என்கிற உணர்வு ஒரு பிள்ளைக்கு நம்ம ஏன் ஊட்டுறோம்? ஒரு பிள்ளை நாடாருங்கிறத முழுமையா உணர்ந்துட்டா அந்த பிள்ளை தெய்வமா மாறிடும். அது புரிஞ்சுக்கிட்டுங்க. அதனாலதான் இந்த நாடாருங்கிற உணர்வை நம்ம ஊட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த மண்ணையும் மக்களையும் ஆள பிறந்தவங்க நம்ம சிறப்பா ஆளணுங்கிறதுக்காக நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இங்க நம்ம ஏற்றத்தாழ்வுகளை நம்ம சொல்லிக் கொடுக்கல. நாடாருங்கிற உணர்வு இருந்தா தாராள மனசு வரும். கொடை வள்ளலா மாறிடுவாங்க. கொடை வள்ளலா மாறிடுவாங்க. இன்னைக்கு ஐயா சிவன் நாடார் இந்தியாவிலே நம்பர் 1 இடத்துல பிடிச்சிருக்காங்க. அதிக தாடி வளர்க்குறாங்க கோடி கணக்குல. அங்க வரலாறு இருக்கு. அதைதான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இங்க ஏற்றத்தாழ்வு உனக்கு மேல இருக்கா கீழே இருக்கான்னு சொல்லிக் கொடுக்கல. மக்களுக்கு நல்ல எண்ணத்தை சொல்லிக் கொடுக்குறோம். தாராள மனசு வரணும், நல்லா படி, நல்லா சம்பாதி, 4 பேருக்கு நல்லது செய். அதுதான் நம்ம சொல்லிக் கொடுக்கிறோம். வாழ்வோம். இன்னும் நம்ம நாடார் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா நிற்போம். நம் மக்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுப்போம். இன்னும் கடுமையா உழைப்போம், இன்னும் உயர்வோம். இன்னும் சிவநாடாரை விட நம்ம அதிகப்படியான டொனேஷன் கொடுக்கிற அளவுக்கு நம்ம நாடார்கள் முன்னேறிட்டே இருப்போம். எல்லா மக்களையும் வாழ வைப்போம் சொல்லி இந்த வாய்ப்புக்கு விடைபெறுகிறோம். வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.